கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே இந்த புதிய நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனாகிய கடவுள் நன்மையின் வரங்களினால் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? அன்புக்குரியவர்களே, சாலமோன் தாவீதினுடைய குமாரன், ஞானி, இறை ஆசி பெற்றவன், இறைவனிடத்துல ஞானம் வேண்டும் என்று கேட்டவன். அவனுடைய புகழ் எல்லா இடங்களிலும் வியாபித்திருந்தது என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். சிறு பிராயத்துல அவன் ஆண்டவரிடத்துல வந்து என்ன கேள்வியை கேட்கிறான்? நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரும். discerning spirit. He is seeking for the discerning spirit. எதையும் பகுத்தறிந்து ஒரு காரியத்தை தெளிவடைவதற்கான ஒரு வாய்ப்பை அங்கே அவன் கேட்கிறான் ஆண்டவரிடத்துல. அவன் ஆண்டவரை அறிந்தவன், தன் தகப்பன் ஆண்டவருக்கு பயந்த விதமாகவே பயப்பட விரும்பினவன். என் தகப்பனை வழிநடத்தின ஆண்டவர், தாவீதை வழிநடத்தின ஆண்டவர் அவனுடைய குமாரனாகிய என்னையும் நடத்துவார்கிற நம்பிக்கை இருந்தது. என் ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம் தான் இந்த அரசாட்சி என்பதை புரிந்தவனாய் காணப்படுகிறான். அவன் ஆண்டவரிடத்துல வரும்பொழுது என்ன கேட்கிறான் கேள்வி? வரையறுக்கிற ஞான உணர்வு வேண்டும் என்று சொல்லி. ஏதேன் தோட்டத்துல சாமி நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை வைத்து அதை சாப்பிடாத அதன் கனியை என்று சொன்னார். அவங்க சாப்பிட்டு சீரழிஞ்சு போனாங்க. இங்கே பகுத்து பார்க்க அறிவை தாரும் என்று கேட்கிற தாவீதினுடைய குமாரன் சாலமோன் அதை பெற்றுக்கொள்கிறான். வேதம் சொல்லுகிறது 12வது வசனத்துல, உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதில் உனக்கு சரியானவன் உனக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, கேட்டதை கொடுத்துட்டார் கடவுள். அது இல்லாம நிறையாவும் கொடுத்துட்டார். ஆனா வாங்கினத எப்படி வகைப்படுத்துவது என்று சொல்லி, எப்படி பயன்படுத்துவது என்று சொல்லி அவன் அறியாதவனாய் காணப்படுகிறான். அவன் நியாயம் விசாரித்தது உண்மை, அவனுடைய ஞானம் எல்லா தேசங்களுக்கும் சென்றது உண்மை. ஆனால் பின் நாட்களிலே அவன் தடம் மாறினவனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நாம் கேட்கிற எல்லாவற்றையும் செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்வு நிலை எப்படியாய் காணப்படுகிறது நமக்கு நன்றாக தெரியும். மக்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று புலம்பின பொழுது அவர்கள் கேட்டபடியே சவுலை ராஜாவாக்கினார். பின்பு சவுலை ராஜாவாக்கினதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். இங்கே சாலமோனுடைய நிலையும் அப்படித்தான். அவன் ஞானத்திலே சிறந்தவனாய் பெயர் பெற்றான். ஆனால் இன்றைக்கு அவனுடைய பின் நிலையிலே அவனுடைய வீழ்ச்சியை பார்க்கும் பொழுது சங்கடமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரத்தை கேட்கிறோம் ஞானம் வேண்டும் என்று சொல்லி அந்த ஞானத்தை ஆண்டவர் தருகிறார். அந்த ஞானத்தை நாம் எப்படியாய் பயன்படுத்துகிற மக்களாய் காணப்படுவோம். பகுத்தறியும் ஆவியை ஆண்டவரத்துல நாம் பெற்றது உண்மை என்று சொன்னால், பகுத்தறிந்து எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் நம்மிடத்துல காணப்படுகிறார். என் ஆண்டவர் பகுத்தறிந்து வாழ அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு அர்ப்பணிப்போம். இறைவன் தந்த ஞானத்தை இறை மகிமைக்காய் பயன்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கேட்டதும் நீர் கற்றுக் கொடுத்ததும் ஏராளம் எங்கள் வாழ்க்கையில உண்டு. நீர் கற்றுக் கொடுத்தவற்றை நாங்கள் பிரதிபலிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். சாமி, எடுத்து பயன்படுத்தும். எந்த நிலையிலும் சாலமோனை போல வீழ்ந்து விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கொள்ள பிதாவே, ஆமென்.